சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, செய்தியாளர்கள் சந்திக்கும் போது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில், அதாவது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறும் விவகாரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. 4 மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசின் மருத்துவ படிப்பு தொகுப்பில் 462 இடங்களும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் 35 இடங்களும் குறைவதாக திரு அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. கன்சிடரபிளி ஹை நம்பர்ஸ். ஹை நம்பர்ஸ். ஸோ அதை எப்படி தான் மேட்ச் பண்ண போகிறாங்க, அடுத்து எம்மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. திரு அருண்ராஜ் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துடலாமா? இதில் இருக்கிற இந்த லாஜிஸ்டிக்ஸ் லூப் ஹோலை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை எதிர்த்தும் அரசுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்க மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களோட நோயாளிகளை பயன்படுத்தி, அவங்களோட சேவையை பயன்படுத்தி, அவங்களோட தேவை அவங்க பயன்படுத்தி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 461 இடங்கள் அந்த ஆமாம், அது ஸ்டேட் கோட்டாலிருந்து வெளியில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த 7.5% 35 சீட் 35 ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல். இதை எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அருண்ராஜ் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படியாவது இந்த நடவடிக்கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகள்லாம் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக இப்படி மாறுவதால் ஏற்படக்கூடிய அந்த இடஒதுக்கீடு இழப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மத்திய அரசு, அதே போல் தமிழக அரசுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக அந்த 7.5% அப்படின்னு வரும்போது மெயின் ஸ்டேக் ஹோல்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கவர்மெண்ட் ஸ்கூலில் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் ஒரு ரீல்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது. ஸோ அந்த ரீல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மாணவிகிட்ட இங்கிலீஷில் பேச சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாணவி இங்கிலீஷில் பேச கொஞ்சம் தடுமாடுறாங்க. இது வந்து ஒரு ரீல்ஸாக வருது. நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய விமர்சனங்கள் இதில் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அந்த மாணவிக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த ரீல்ஸ் மூலமாக அந்த மாணவிக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை நீங்கள் உண்டாக்கியிருக்கீங்க. ரெண்டாவது, அவங்க ஃபாதர் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன? அரசு பள்ளியில் படிக்க வர்றவங்கன்னா நிச்சயமாக ரொம்ப எளிமையான மக்களாக தான் இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டன குரல்கள் எழுந்தது. அமைச்சர் ராஜ்மோகன் அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னார், அமைச்சர் கீர்த்தனா வந்து ஒரு மாணவி கிட்ட ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் இதை வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீல்ஸை அவங்க எடுக்கவே இல்லை, வேற யாரும் எடுத்து போட்டாங்க. அவங்க ஒரு நல்லெண்ணத்தில் தான் போய் அந்த மாதிரி வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த ஆய்வு அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடியது தான். அந்த ஒரு விதத்தில் தான் இந்த ஆய்வும் நடக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அக்கா ஸ்தானத்தில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க, கேட்டிருக்காங்கங்கிற விளக்கத்தை அமைச்சர் ராஜ்மோகனும் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன பேசினாருங்கிறத பார்த்துருவோமா? ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது வந்து ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்மந்தப்பட்ட நிகழ்வில் கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் வந்து அவங்க எதுவுமே எடுக்கலை, காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்தம்மா எதுவுமே எடுக்கலை. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால் இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் வந்து அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான், அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.